அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் டேங்க. நாளைக்கு 3/3/2025. இந்த நாளில் மாதமும் 3, தேதியும் 3. நம்ம அந்த ஒரு 3 மணிக்கு செய்ய போகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் 333 மேஜிக் டே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த நேரத்தில் செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு 3 நாட்களில் நமக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த 333 மேஜிக் பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான். ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள் தான் நம்ம அதில் ஷேர் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம நம்பிக்கையோடு இதை கரெக்டாக சரியான நேரத்தில் நம்ம சரியான முறையில் செய்கிறப்ப நமக்கு அதோட ரிசல்ட் ரொம்ப இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியால் அதீத ஒரு இம்மீடியட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனலை நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு, ஏஞ்சல் நம்பர், இது எல்லாம் பார்த்துட்டு வரோங்க. அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தான் 3/3/2025. இந்த நாளில் நம்மளுடைய நீங்கள் ஒரு விஷயங்கள் நம்பி, அது இந்த யூனிவர்ஸை நம்பி, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நம்பி நம்ம செய்கிறோமோ, கண்டிப்பாக நமக்கு அந்த ஏஞ்சலுடைய துணையோட நமக்கு 200% இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு 333 மேஜிக். எப்படி 333 மேஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 3ஆம் தேதி, அந்த 3வது மாதம் கரெக்டாக 3 மணி. இந்த 3 மணி அதிகாலை 3 மணியாக இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு பகலில் வரக்கூடிய 3 மணியாக இருக்கலாம். அப்படி இந்த 2 நேரம் எங்கள் இது பண்ண முடியாட்டி கரெக்டாக 3 மணியிலிருந்து அந்த 3:33 மணிங்கிறதுக்கு பார்த்தீங்களா 333, அதாவது கரெக்டாக 3:33 AM இல்லாட்டி 3:33 PM. அந்த 333 கரெக்டாக அந்த 33 அந்த 333 இது எல்லாமே நமக்கு அப்படியே அந்த 3:3ங்கிற அந்த அலைன்மெண்ட் நமக்கு மேட்ச் ஆகிறப்ப அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு நம்ம அந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டுட்டு நம்ம எழுதுகிறப்ப நிச்சயமாக நமக்கு இந்த பிரபஞ்ச நமக்கு நீங்கள் என்ன எழுதி நீங்கள் மனசில் கேட்குறீங்களோ அந்த விஷயங்களானது கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய இடத்துல நம்ம கிளாக்கில் பார்த்துக்கலாம், நம்ம வேறு எங்கேயாவது பார்ப்போம், அப்படி அந்த டேட்டில் பார்ப்போம். இப்படி 3 அதாவது 3333 இல்லாட்டி 333 இல்லாட்டி வெறும் 33 இப்படி இந்த எண்கள் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய போகின்ற வழி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். நமக்கு அந்த ஏஞ்சல்ஸ் அதாவது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு உள்ள ஏஞ்சல்ஸ் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 3ங்கிற எண் எப்பயுமே ஆன்மீகத்தோடு அந்த ஸ்பிரிச்சுவலோட ரொம்ப கனெக்ஷன் உள்ள நம்பர் தான் 3ங்கிற நம்பர். ஏன்னா அந்த நம்பர் ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு நம்பர். நமக்கு எல்லா சக்ஸஸ் கொடுக்கறது, பாசிட்டிவிட்டி கொடுக்கறது, நம்ம எல்லா எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டாக ஆக்கிறது, இது எல்லாமே தான் இந்த 3ங்கிற நம்பருக்கு. அப்படி நாளைக்கு நம்ம இது மாதிரி 3 மணிக்கு எழுத போகின்ற மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக நடக்கணும், நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. நம்ம அஸ்யூஷுவல் எப்பயுமே சொல்கிற அதே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம அப்படியே மனசுக்குள்ளே நம்ம நினச்சி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் பண்ணால் அந்த ஒரு சந்தோஷங்கள், ஒரு மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு, இது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இப்படி அந்த ரைட்டிங், அந்த டெக்னிக் நம்ம எழுதுகிறப்ப நமக்கு அந்த ஒரு விஷயமானது நம்முடைய ஆழ் மனதில் அந்த மூளையில் நமக்கு பதிஞ்சு அதை நடத்தி கொடுக்கறதுக்கான அந்த ஒவ்வொரு வேலைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இயற்கையும் சரி, நம்ம எழுதுகின்ற நேரமும் சரி, எல்லாமே நமக்கு அமைச்சு தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு டெக்னிக். இதற்கு பீரியட்ஸ் ஆகிறது, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமா அப்படிலாம் எந்தவித கணக்குகள், எந்த ஒரு ஃபார்மாலிட்டி, எந்த தீட்டுக்கள் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த நேரம். இப்போ நிறைய பேர் இப்போ மதியானம் 3 மணிக்கு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அப்படிலாம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கவங்க அந்த கரெக்டாக 3 o'clock இல்லாட்டி மார்னிங், ஏர்லி மார்னிங்னால் நம்ம வீட்டில் இருப்போம். இப்போ மதியான நேரத்தில் நம்ம எங்கேயாவது வெளியில் கூட எங்கேயாவது போயிருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த சிம்பிள் டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ளே இதே மாதிரி நல்ல எல்லாம் முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு, அதாவது மொத்தம் 3 முறை எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு A4 size பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க.
அதில் 333 மேலே எழுதிட்டு 3 முறை ஒரே விஷ் மட்டும் 3 முறை நீங்கள் எழுதிட்டு அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சால் சந்தோஷமாகிற மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக ரொம்ப அப்படியே அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு அப்படியே எப்படி ஒரு சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் இப்படி எழுதி கேட்குறப்ப நிச்சயமாக இந்த 333 அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப நமக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப அபரிதமாக நமக்கு இம்மீடியட்டாக கொடுத்துருங்க. அது மாதிரி 3 முறை நம்ம எழுதணும். இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நம்ம இப்போ நீங்கள் வெளியில் இப்போ ஆஃபீஸில் தான் இது பண்ணுறீங்க. அப்போ நம்மளால் எழுத முடியாது, பக்கம் ஆளுங்க இருக்கலாம், இல்லாட்டி பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி மனசுக்குள்ளே அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அது நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு அதை வந்து 3 முறை உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அதாவது நம்ம வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாட்டி செல்வ செழிப்போடு இருக்கிறது, அது மாதிரி என்ன விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ அதை வச்சு பண்ணலாம். இப்போ இது ஒரு மெத்தட், நமக்கு எழுதுகின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிரியாணி இலை மெத்தடு. இது நிறைய முறை நம்ம பதிவுக்குள்ளேயே சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு பிரியாணி லீஃபில் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்ப இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்குங்க. நல்ல கிழிசல் இல்லாத ஒரு பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. இது எதற்கு 2 மெத்தடும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இப்போ பேச்சுலர்ஸாக இருப்போம், இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் வெளியில் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களால பிரியாணி இலை எடுத்துட்டு இந்த மெத்தட் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் இந்த 2 பேப்பரில் எழுதுகிற மெத்தடும் பண்ணலாம், நீங்கள் வந்து பிரியாணி லிஃப்ட் மெத்தடும் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி லிஃப்ட் மெத்தடில் வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம பேப்பருக்கு ஒரே ஒரு விஷ் தான் நம்ம எழுதணும். பிரியாணி லீஃப்க்கு மொத்தம் 3 விஷ் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ மொத்தம் 3 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கேட்கலாம், குழந்தைகளுக்கு கேட்கலாம், கணவருக்கு நம்ம கேட்கலாம். அப்படி யாருக்கு வேணாலுமே ஏதாச்சும் உங்களுக்கே வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நடக்க இருக்குது. அந்த 3 விஷயங்களையும் நம்ம எழுதிட்டு அந்த நேரத்தில் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அதை நடந்து முடிஞ்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை நீங்கள் நினச்சி நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் 333 அந்த 3:33க்கு பண்ணலாம், இல்லாட்டி 3 மணிக்கு நீங்கள் பண்ணுங்கள். காலை அல்லது மதியம் இந்த 2 நேரத்தில் நல்ல அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி வேண்டி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இந்த பிரியாணி இலையை கையோடு நீங்கள் நம்ம ஸ்டவ்வில் காமிக்கலாம், இல்லாட்டி அகல் விளக்கில் அந்த தீபம் ஏற்றிட்டு அந்த நெருப்பில் காமிச்சிட்டு அதோட சாம்பலை வந்து வெளியில் உங்களோட வீட்டு வாசல் நின்றுட்டு செடி ஏதாவது இருந்ததுன்னா அப்படி ஊதிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அப்படி வெளியில் பண்ண முடியல, கார்டன்லாம் எதுவுமே இல்லை, செடி எதுவுமே இல்லை, அப்படி ஊத முடியாதவங்க கிச்சன் சிங்கில் அதோட அந்த சாம்பலை நீங்கள் அப்படியே கழுகி கிச்சன் சிங்கில் விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இப்போ பேப்பரில் எழுதுகிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம எழுதியிருக்கோம் பார்த்திங்களா ஒரு விஷ், அதை வந்து 3 நாட்கள் உங்களுடைய எங்கே ஹேண்ட்பேக்கில் இருக்கலாம், சாமி ரூமாக இருக்கலாம், இல்லாட்டி பீரோவில் எந்த இடத்துல உங்களுக்கு வைக்க முடியுதோ அந்த இடத்துல 3 நாட்களுக்கு அந்த பேப்பரை நீங்கள் பத்திரப்படுத்திட்டு 3 நாட்களுக்கு அப்புறமேட்டு ஒன்று மண்ணுக்கடியில் நீங்கள் போட்டு குட்டி பேப்பராக கிழிச்சிட்டு மண்ணுக்கடியில் போட்டு புதைச்சிடலாம், இல்லாட்டி இதே மாதிரி கேண்டில் லைட்டில் வச்சுட்டு காமிச்சிட்டு அந்த பேப்பரை எரிச்சிட்டு இப்படி ஊதி விட்டுலாம். இதுதாங்க இந்த மாதிரி எளிமையான ஒரு டெக்னிக், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நம்ம இது இப்படி செய்கிற நம்ம பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம கேட்குற விஷயங்கள் நமக்கு அந்த ஏஞ்சல்ஸோடையும் யூனிவர்ஸோடையும் நம்மளுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே பதிஞ்சு நமக்கு அதை வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது, நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த டெக்னிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை இது மாதிரியான மெத்தட் மூலமாக நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.